ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வாழைத்தண்டு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கழுவி வச்சுக்கலாம். தோரப்பருப்பு 1 கப், ஊற வச்சு எடுத்த பச்சைப்பயிறு 1/2 கப், மூக்கல்ல ஊற வச்சு எடுத்த 1 கப், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டு தேங்காய், ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். 4-5 பல் பூண்டு அரைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கொத்து கருவேப்பிலை, 2 நறுக்கிய பச்சை மிளகா. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் 2 பீஸ் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து மூக்கல்ல பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். அடுத்து துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் தண்ணி ஊற்றி வைக்கலாம்னா கருப்பாயிடும். அடுத்து வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொட்டை வேகிறதுக்காக குக்கரை மூடி 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் ஆனதும் இப்போ குக்கரை திறக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு குருமா ரெடி. இதை நாம் தோசை, ரைஸ், சப்பாத்தி இதோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.